கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். யாரை கூட என்னால் உறவாட முடியல, என்னால் அன்பாக இருக்க முடியல, அதனால் சமூகத்திலேருந்து தவிக்கிறேன். இப்போ நான் அன்பாக மலர்றதுக்கு என்ன செய்யணும்? இப்படி ஒரு கேள்வி எழும்போது நினைக்கிறீங்க, உண்மையிலேயே தற்கொலை பண்ணிக்கணும். இந்த உலகத்தில் யாருமே நேசிக்கிறதுக்கு இல்லை, என்னால் அன்பாக யாரை கூடவும் நடந்துக்கவே முடியல, தற்கொலை பண்ணிக்கணும். தப்பு இல்லை. நீங்கள் பண்ணி தற்கொலைன்னா கயிறு எடுத்து போய் தூக்கு போட்டுக்கிறது, ட்ரெயினை வந்தால் முன்னாடி மாட்டிக்கிறது கிடையாது. நான் இல்லைன்னா இன்னும் நான் இருந்தால் தான் உனக்கு கூட உறவாட முடியல. நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். நான் கறிமீன் சாப்பிடாத ஒரு சைவ சித்தாந்தி. நான் அப்படியே சைவ சித்தாந்தினா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சாப்பாட்டில் தான். ஆமாம், ஈஸ்ட் இருக்கலாம், பூச்சி இருக்கலாம், புழு இருக்கலாம், சொம்ம புளி இருக்கிறாங்க. ஆனால் தயிர் சைவம் தான் எனக்கு சொல்லிக்கிறாங்க. தயிர் மாவோடலாம் என்ன, எனக்கு என் பொண்டாட்டிக்கிட்ட தயிர் சாதம் மாவோடு கொடுன்னு கேட்குறேன், அவள் கேட்க மாட்டேன்றா. அதனால் என்னால் அவளை கூட அன்பாக இருக்க முடியல. ஏன் அன்பாக இருக்க முடியல? நான் தயிர் சாதம் மாவோடு கேட்டால் தயிர் சாதம் கொடுத்துட்டா, ஆனால் எலுமிச்சம் ஊறுக்காய் வைக்கிறான். அது ரஜோகுணம், அதில் காரம் இருக்குது, புரியுதா? மாவோடியில் ஒரு காரமும் இருக்காது, துவர்ப்பு மட்டும் இருக்கும், புளிப்பு மட்டும் இருக்கணும். இந்த மிளகா ரொம்ப மோசமானது, என்னை கொடுமையாக்கிடும். ஆமாம், தாமஸோ ராசஸோ இன்னும் குணம்லாம் இருக்குது. ஆமாம், இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், எப்படி அவ்வளோ கூட அன்பாக இருக்கிறது முடியாது, நம்ப முடியாது. அதிலிருந்து பேசக்கூடாது. டிவியை போட்டு வாடா வாடா பையா வாசம் வாங்கி போயா டுங்குடக்கரடும் காலையில் ஒரு பாட்டு போட்டு, ஆமாம் நல்லா இருக்கணும். எந்த மதம் பாட்டு பார்த்தாலும் தப்பாயிடும் பொழுது இந்த இடத்துல ஏதோ ஒரு பாட்டை ஏதோ ஒன்று புரிஞ்சா புரிஞ்சுட்டு புரியாது. அப்படி விட்டுட்டு டங்கு டங்குன்னு போட்டா எப்படி குடும்பத்தை கூட உறவாடுறது? அன்பு மலரல, அன்பியா மலரல. ஏன்? நினைச்சபடி எதுவுமே இல்லை, நினைச்சபடி அம்மா அப்பா அப்படின்னு அழகாக ஸ்கூலில் எடுத்து போய் பிள்ளையை சேர்த்துட்டு வந்தேன். வீட்டுக்கு வந்தேன், என் பிள்ளை மேலே பாசமாக இருந்தாலும் மம்மி டேடின்றான். வெறுப்பா. நான் அவ்வளோ தமிழ் நல்லதுரா சிறந்ததுரான்னு சொல்லி கொடுத்து ஸ்கூலுக்கு அமுச்சு வச்சுட்டு வந்த உடனே என்ன கூப்பிட்றான் என்னை பார்த்து, குழந்தைகிட்டையும் அன்பாக இருக்க முடியல. சரி சகோதரி வீட்டுக்கு போகலாம். அங்கே போனால் மச்சான் கட்டிங் ஊற்றி குடிச்சுன்னுக்கிறான், இவன் சைடிஸ் வச்சுக்கிறான். இதெல்லாம் குடும்ப அழகா? இது நம்ம எந்த மாதிரி ஆத்தட்டிக் குடும்பத்தில் வந்தோம், இந்த பொண்ணு எவ்வளோ ஒரு நாகரிகமாக நம்ம வளர்த்தோம் இல்லை? அந்த நாய் சரக்கடினா இப்போ என்ன பண்ணுற, சைடிஸ் வச்சுக்கிறான். அதுவும் நம்ம உயர்ந்த சைவ குலத்தில் பிறந்த பிள்ளைவாளாக இருந்து சைவ பிள்ளையாக மாறி சைவமாக வாழ்ந்துருந்த நாம வெறுப்பு. சகோதரி மேலே அன்பு மலர்ல. ஏன் அன்பு மலர்ல? சரினே நீ ஏதோ ஒன்று கற்று வச்சிக்கினே அதெல்லாம் சரின்னு பூச்சிக்கிற, யார்கிட்ட அன்பு மலர முடியும்? அன்பு மலரணும்னா நீ எதை கற்று வச்சிருந்தாலும் விட்டுடணும். அவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் அவர்களாகவே இருக்கட்டும், நான் அவர்களிடத்தில் அன்பாக இருப்பேன், அவ்வளோதான். அவங்க வாழ்கிற சுதந்திரத்தோடு வந்துக்கிறாங்க. விஷம் சாப்பிட்ற உரிமையை அவங்களுக்கு இருக்குது, விஷமாக கூட இருக்கட்டும், அவங்க சாப்பிட்ற உரிமையாக இருக்குது. விஷம்னு மட்டும்தான் சாதாரணமாக சொல்லணுமே தவிர சாப்பிடக்கூடாதுன்னு. ஒருத்தன் தற்கொலை மொழிக்கு செய்கிறான்னு சொன்னால் சந்தோஷமாக அவனுக்கு வழி விட்டு அவனுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். ஆமாம், ஒரு முழம் கயிறு கொடுத்தாக்கா 10 ராஜா, ஒரு 4 முழம் சுருகு போட்டால் நைஸாக போகிறதுக்கு தாம்பு கயிறால் முடியாது, பிளாஸ்டிக் கயிறை தேர்ந்தெடுத்துக்கோ. நான் சொல்கிறது ஆமாம், சுருகு போட்டு நீ தாம்பு கயிறில் போட்டால் சிக்கி நிற்கும் தேங்காய் நாரில். ஆமாம், கருத்து என்ன ஆகாது, சுருங்காது. அப்படி சொல்லணும். ரொம்ப கஷ்டப்பட்டு அதான் அன்பு. இப்போ தற்கொலை பண்ணிடணுமா இல்லையா? நான் இல்லாமல் போனால் யாருக்கிட்ட அன்பாக இருக்க முடியாது. நீங்கள்லாம் இங்கே வரணுன்னா கம்பல்சரி குளிச்சுட்டு இருக்கணும். பெண்கள் மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடாது, குறிப்பாக ஜெட்டி போட வரக்கூடாது. மாதவிடாய் இருந்தாலும் எல்லா கட்டியும். ஆண்கள் அப்படி கிடையாது, கோமனை கட்டின்னு தான் வரணும். நீங்கள் மாடர்ன் ஜெட்டி எல்லாம்
கை கட்டின்னு உட்காரக்கூடாது, கட்சிப்பட்டு டவுல் மேலே வச்சுக்க கூடாது. ஆமாம், இருமாப்பா என்னை பார்த்து பார்க்கக்கூடாது, எப்பவுமே கொஞ்சம் அன்பாக இருக்க முடியும். நீ யாரு, நான் நானாகிறேன்னா தான் என்ன பேர், அது பேர் அன்பு. அன்பு மலர்றதுக்கு என்ன செய்யணும்? யாரும் யாராக இருக்கிற வாய்ப்பை கொடுக்கணும். அன்பானவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாட்டுக்கறி சாப்பிடுவாருன்னா மாட்டுக்கறி சாப்பிடுவார், அவ்வளோதான். இம்ப்ரமேஷன் மட்டும் தானே தவிர அவர் ஏன் மாட்டுக்கறி சாப்பிட்றாரு, அவர் புனிதமற்றவர், அவர் புனிதம் இல்லாத சாப்பிடுங்கிறாரு சொன்னவே அவர் என்ன இல்லை, அன்பா இல்லை. நீ எல்லாம் அதை பண்ணாதே, இப்படி பண்ணாதே, அப்படி போ, அப்படி இப்படின்னு சொன்னாவே யார் இல்லை, அவர் அன்பா இல்லை. ஒழுக்கத்தை பற்றின வரையறைய ஒருத்தர் சொன்னால் அவர் யார் கிடையாது. அன்பானவர்கள், அன்பு இல்லாத ஒருவனுக்கு அடையாளம் எது என்றால், நீ இப்படி இருன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் அன்பானவன் இல்லை. நீ எப்படியும் இரு அப்படின்னு சொன்னான்னா, நீ கெட்டு போக மாட்டாங்களா எப்படியும் இருக்குன்னா, இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் பரவாயில்லன்னு நேசிக்கிறவன் மட்டும்தான் அன்பானவன். ஒரு சாமியார்கிட்ட ஒருத்தன் போயிடான், திருட்டு வந்துக்கிறான், அவர்தே வர திருட்டான். உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான், நாராயணன்ட்டு எடுத்த உடனே, எனக்கு ஞானம் உண்டான்னா, ஞானம் தேர்ற எல்லாருக்கும் ஞானம் உண்டு. அவனா ஒரு திருடனாச்சே, மோசக்காரனாச்சே, பாவியாச்சே, எனக்கு எப்படி கடவுள்னா? நீ திருடன் பாவின்னு நினச்சினுக்கிற, செஞ்சுனுக்கிற, இந்த விளையாடி விட்டா முடிஞ்சிச்சு தானே. ஏன் திருடுறேன்னு கேளு, உனக்கு இவ்வளோ திருடி தான் பொழைக்கணுமான்னு கேளு. ஆமாம், கேட்டால் திருட வேண்டியதே இல்லையே, பிச்சை எடுத்து சாப்பிட முடியும் தானே. இப்போ உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? இப்போ நான் பிச்சை எடுத்து சாப்பிட்றேன் தானே, நீ என் திருடுறது விட்டு பிச்சை எடுத்துருப்பா கூட சட்டி தூக்கி என்ன பண்ணலாம், பிச்சை தியான் திருடுனா சாமின்னு கேளு, ஏதோ ஒன்று உழவு சாப்பிட்டு போகலாம், என்ன பிரச்சனை? அதுதான் அன்பு. புரியுதா? எல்லாருக்கும் கடவுள் உண்டு, எல்லாராலையும் வாழ முடியும், எல்லாரும் இங்கே வந்துக்கிறாங்க, எல்லாரும் சிறப்பாக இருக்கணும். அவங்களுக்கு புரிஞ்ச போது அவங்களே என்ன பண்ணுவாங்க, விட்டுருவாங்க. புரியலன்னா இப்படி இருக்குதுங்கன்னு சொல்லு, ஒத்துக்கலனாலும் தப்பு கிடையாதுன்ற நான். ஏன் என்னை விட்டு ஓட்டிங்க, இது மாதிரிலாம் யாருன்னா ஒரு 2 வாரம் வரலன்னா சவுக்கில் அடிப்பேன்னா ஆவான். அன்பா அப்போ தற்கொலை பண்ணிக்கணும். என்னுடைய சித்தாந்தங்களை கருத்துக்களை என்ன பண்ணக்கூடாது, இன்னொருத்தர் மேலே ஓட்டியோ ஏற்றியோ பார்க்கக்கூடாது. அது ஒற்றடிக்காமல் தான் இருக்கும், அது அப்படியே குளிக்காமல் தான் இருக்கும், நைட்டி போட்டு தான் சுத்தம். ஆனாலும் அது என் பொண்டாட்டி. புரியுதா? மேலெல்லாம் ஒற்றடி இது பெருகுமான்னு சொன்னால் ஊதி எடுத்துடணும், உறிஞ்சி எடுத்துடணும். நம்ம கம்முன்னு கேட்டுன்னு சிவசிவான்னு இருக்கணும். ஏன்? அப்போ தான் அன்பானவர் கோட்டு போட்டுன்னு ஸ்டைலில் நடப்பார், பார்த்தீங்களா? அதுதான் அப்படி அன்பானவர்னா பெண்டு கால் வச்சுன்னு வயசாகிட்டு பேருக்கு சின்ன பொறி மாரி போட்டுன்னா அதுதான் அன்பானவர். நமக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு மாறினாரே. அன்பானவர்னா நமக்காக மாறணும், அப்படிதானே? இல்லை நாமளே மாற்றினோம். நாம் அவங்கள மாற்றுறோன்னா நாம் அன்பானவர்கள் இல்லை, நம்ம யார் கிடையாது. அன்புன்னா என்ன? வருவாய் என நான் தனிமையில் இருந்தேன், வந்ததும் வந்தாய் துணையுடன் வந்தாய், துணைவனை காக்கும் கடமையும் தந்தாய், தூயவளே நீ வாழ்க. என்ன மறந்துட்டியே, இன்னொரு ஆம்பளை போய் கட்டினியே, நீ எல்லாம் பொம்பளையான்னு கேட்க வேண்டிய இடத்துல இருந்து எப்படி சொல்லிட்டான் அவன்? அதான் அன்பு. ஆக்சுவலாக அன்புன்னா என்ன பண்ணிடுவேன் அது அன்பு, அது பேர் வெறி, காமம். என்னை விட்டு உன்னதாண்ட போனியான்றது. உனக்கு அவன் ஏற்றவனா இருந்தானா, சரியாக இருந்தானா, சந்தோஷமாக இருந்தானா, நல்லா இருக்கியா, ஓகே, நல்லா இல்லைங்க, அவர் கொஞ்சம் ஆர்ட் பேசிட்டு அவர் கொஞ்சம் என்ன பண்ணுங்க. தெய்வத்தின் மார்பில் சூடிய மோளை தெருவினிலே வியலாமா, தெருவினிலே வீழ்ந்தாலும் வேறோர் கைப்படலாம், கைப்பட டயர் படலாம். அதனால் அன்புன்னா பிரித்தியாரை வரையறுக்கிறவன் பேர் அன்பானவன் கிடையாது. தன்னையும் வரையறுத்திருந்தாலும் கூட தப்பு கிடையாது. பிரித்தியாரை வரையறுக்கிறதுக்கு முயற்சி செஞ்சவே. இப்போ அவர் ஏன் அன்பா இல்லை, புரியுதா? அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்தவங்கள வரையறுக்கிறார். என்கிட்ட வந்தால் இப்படி வா, அப்படி வா, ஜில்னு வா, கில்னு வானாருன்னா அர்த்தம். அன்பானவர் இல்லை, இருப்பவர்களை இருக்கிறபடியே நேசிக்கணும், அவன் தான் அன்பானவன். நல்லா இருங்க,
சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.